பாக்கியம். இப்போ இந்த பாக்கியத்தை அடைகிறேன். 9ஆம் இடம் பாக்கியம்னா ஒரு கோயிலுக்கு போகிறது, ஒரு இறைவனின் ஆற்றலை பெறுவது, சக்தியை பெறுவது. அதற்காக அங்கீகரிக்கப்படாத விஷயம் இச்சா சக்தி, கிரியாசக்தியை எடுப்பது, அங்கீகரிக்கப்படாத மந்திரங்களை ஜபம் பண்ணுவது, அதற்குன்னு வழக்கத்தில் இல்லாத பூஜா முறைகளை செய்வது. பாக்கியம்னா ஒரு இடம், ஒரு வீடு அடைவது பாக்கியம். அதற்காக தடை செய்யப்பட்ட பொருட்களை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு ஷார்ட்கட்டில், குறுக்கு வழியில் நாம் அந்த பொருளையோ அந்த இடத்தையோ எடுத்துக்கொள்ள போகிறோம், வெற்றி வாகை சூட போகிறோம்னு முயற்சி செய்வது. இது காலகட்டங்களில் ராசிக்கு குரு பார்வை இருக்கு, அப்ப தலைக்கு வர்றது கேப்போட போய்விடும். இருந்தாலும் இப்பதான் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டிவா ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு காலம் வருகிறது. இதனால் உங்களுடைய கவனத்தை சிதற விடாமல் பார்த்து கொள்ளணும். 9ஆம் இடம் உங்களுடைய அப்பாவை குறிகாட்டுகிறது. இப்போ இது காலகட்டங்கள்ல உங்க அப்பாவை பொல்யூட் செய்வதற்கு ஒருவர் வருவார். கொடுக்காத விஷயங்களை கொடுத்ததாக சொல்வார். இப்போ உங்க அப்பா ஒரு ஆபீசரா இருக்கிறார், குறிப்பா கவர்மெண்ட் ஆபீசரா இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கும் ஏதாவது பிரச்சனைகள் வராத அளவுக்கு உங்களுடைய அப்பாவையும் பத்திரமாக நீங்கள் பார்த்து கொள்வது. இது எல்லாமே உங்களுக்கு வரிசையாக கவனத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த காலகட்டத்தை ரொம்பவும் சாமர்த்தியமாக நீங்கள் கடந்து விடலாம். ஹே குட் பை நண்பா அப்படின்னு சொல்வது போல் ராகுவை பார்த்து, இனிமே நீ எங்க பக்கத்துக்கு வர்றதுக்கு 15 வருஷம் ஆகும், போய்விடுங்கள், எங்களை விட்டு விடுங்கள், 12ஆம் இடம் எங்கள் விரயஸ்தானத்தையும் விட்டு விடுங்கள்னு சொல்லி நவம்பர் மாதம் 11ஆம் தேதி உங்களுக்கு மகர ராகுக்கு நிகர ராகு கிடையாது, அது பூரணமாக உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வந்து உச்சகுருவின் பார்வையை பெற்று உங்களுக்கு